வெந்தோசம் தீர்ந்து மேலோர்கள் கொண்டாட வையகத்தோறும் மனமகிழ்ந்து கொண்டாட செய்ய திருமால் செய்சடங்குகள் முடித்து வாழ்ந்திருந்தார் வெண்களுடன் மாய பரநாதன் தாழ்ந்திருந்து மடவார் சரணாமீக பூண்டு பூண்டு பணிவிடைகள் பூவையர்கள் செய்து மிக வேண்டும்பல பாக்கியத்தோடு இருந்து மிக வாழ்ந்திருந்தார். இப்படியே பெண்களோடு இருந்து மிக எம்பெருமாய் நற்புடைய தேர்த்திருநாய் நாளும் குறையாமல் செய்து ஈகனை சிவசோபனம் புரிந்து மைதுவளை மாதரோடு பண்பாகவே இருந்தார். மாதருக்கு மாதவனாம் வானோர்க்கு நாயகமாய் தாரணிக்கு நாதனன தான் வளர்ந்து இருந்தனராம். வாழ்ந்திருக்கும் நாளில் மாது கன்னிமார்களோடு சேர்ந்திருக்கும் நாளில் திருமால் மனமகிழ்ந்து கூர்ந்ததொரு தேவி குவிந்த மண்டை காட்டாள்க்கு சோபனங்கள் கூறி சுற்றமங்களம் வாடி ஏவரிசியான மெல்லியரை நாமணந்தான் புரிவதற்கு கோலம் புகுந்தணிய வேணுமென்று மதிவெறிய மாதை மயக்கமிக செய்திடவே மாதுக்கு நல்ல மனவிருப்பமானதொரு சீருகந்த மாதரன சம்பவள மாயவரும் காதுக்கு தொடணிந்து கைக்கு வளையணிந்து மார்பில் வடமணிந்து வாய்த்த தண்டை காலிலிட்டு சேலை உடைத்து சிவந்த கொசுக முடித்து மாலை அணிந்து மார்பில் கலை அணிந்து கோர்வை அணிந்து குழலும் மீக முடித்து தோர்வை படாதே தோகை போல சமைந்து மஞ்சனையும் பூசி பிச்சி மாலை மிக அணிந்து செஞ்சொல் மதன சிந்தகிக்குள்ளே இருத்தி எடுத்தார் வெண்ணாக எம்பெருமாள் கோலமது கடுத்த கன்னிமார்கள் கன்னி கணவரென்று சொல்லி மகிழ்ந்து தோழி நாம் என்று சொல்லி முல்லையணி வெண்ணார் முகுந்தன்பதந்தொழுவார் நாட்டிலுள்ளோரும்
நாரணர் வெண்ணானாரென்று தாட்டிமையாய் போற்றி சரணம் மிக மணிந்து நிற்பார் இப்படியே வேஷம் எடுத்து தீருமாலும் பொற்படியில் வாழும் பொன்னு மண்டை காட்டாளை மாயக்கி கொண்டு வரவே மாமோக பெண்ணேவ இச்சொருவாம் போலே ஏந்திளையாள் கண்ணிலொரு சச்சுரூபமாக தான் கண்டு உரைபகரம் பெண்ணே என்ன காய் பேர்வரிய நாயகமே கண்ணே என் மாமணியே கனக ஒளி மாதவமே கலியுகத்திலே வரிய கண்காட்சி தன்னுடனே வாலிதான நல்ல வாய்த்தவதி சிறப்பும் நித்தாந்திருநாளும் நீலமணி மண்டபமும் சிற்றம்பலமும் திருநாள் சீரப்புடனே சக்தி கன்னி மாறும் தண்டரள மாதுமையும் பக்தியுள்ள பார்வதியும் பார்மகிழும் பகவதியும் கங்கை மடவாரும் காட்சி மீக புரிந்து கங்கை மடவார் கொடி மீக புரிந்து கும்மி அடித்து குரவை மீக கூடி எம் வடிவு போலே ஏலங்குழலாள்கள் ஆடி வடித்து அலங்கிருதமாகி வரவர் சாடி குலாவி சனங்கள் வெகு கூட்டமுடன் பாலுபலம் அருந்தி பாவிக்கும் பாவனையை மேலேக்கு உகந்தவளே விடுத்துரைக்க கூடாது என்றுரைக்க அந்த இளவரசி காட்டாளும் அன்று மதிமயங்கி ஆயிலையாள் மாய்கையோடு கூடி நடந்து கூண்டறிய நற்பதியில் ஆடி களிக்கும் ஆதிகனை சபையில் வந்தாளே மாய்கை மண்டை காட்டாளுடைய சிந்தை அதற்குள்ளே சென்று மீக இருந்து திக்கு திசைகள் தெரியாமல் தான் மயங்கி பக்குவமாது பறிகொடுத்தவர்களை போல் புலம்பி தவித்து பெண்ணரசு நிற்கையிலே வாலம்பூரி கண்மாயன் மாதை மீக வருத்தி மனமுகிக்க வென்று மாயன் மனதிலுற்று பகவதிக்குள் சேர்த்து பாரமணம் செய்ய வென்று சுகபதியாளந்த சோதி பகவதிக்குள் உள்ளாக்கி கொண்டு உற்றதீர் சபையில் துள்ளாட்டமாகி
தொகுத்த காண்டம் படித்தாள் வையகத்தோர் காண வாழும் பகவதியாள் செல்ல செய்ய மண்டை காட்டாள் சிறந்த காண்டம் படித்தாள். ஐயோ நான் கண்மயக்காய் அங்கிருந்து இங்கு வர பொய்யோ ஒரு மாய பெண்ணாக வந்ததுதான் இங்கே இவர் போல இறந்தது கான் வந்த பெண்ணும் சங்கை நமை கெடுக்க சமைந்தாரே பெண்ணாகி பெண்ணாய் சமைந்து பேராசையுமாகி கண்ணான எந்த கற்பு இழந்தேனே என்று மாதேவி இப்படியே சொன்னவுடன் ஒன்று மறியாதவர் போல் உள்ளாந்த நீலடக்கி பெண்ணே நானேந்த பெருங்கலியை தான் மூடிக்க கண்ணான வெண்ணரசி கரிய சொரூபமது எடுத்திகனை கூற யானிங்கே ஆடுறவன் முடுத்திந்த நூறில் முறை மயக்க வந்தேனோ எனக்கு பெண்ணு இல்லை என்று இறந்து கொள்ள வந்தேனோ தனக்கு இதுவோ நியாயம் தரணியது சொல்லாதே நாம் இருப்பு இங்கே நாமெங்கும் கேட்குதல்லோ சோமவாரம் அணிந்த சுவாமியுட கற்பனையோம் என்று பெருமாள் இது உரைக்க மாது சொல்வாள் குன்றெடுத்த மாயா கோபாலா உன் சூட்சம் எவரால் அளவெடுக்க எழுங்கானுன் மாயம் கவராயிரங்கோடி கருத்திருக்குமாயவரே ராமனாக தோன்றி ராவண சங்காரமது ஸ்ரீராமர் வடைவகுத்து தென்னிலங்கை சுட்டழிய போரில் நீர் நின்று பொருதுகின்ற வேளையிலே மேரு குலுங்கி விண்டோள் மீக பறந்து ஆகாயத்தேகி அந்தரங்க மேதமதில் தூள் மூட கண்டு தேவர் மீக பதறி வேளதிய உன்போர் மிகு தேவர் வார்க்கையிலே போரிலும் நீர் நின்று பொருது சரம் விளைக்க வாரிகளும் பாம்பனையில் வாய்த்த வள்ளி கொண்டீரே ஆயர்வாடியாயர் எல்லோரும் தான் கூடி சாய்ப்பானவைகளுக்கு சருவில் கோடை கொடுக்க பேயெல்லாம் ஓட்டி பெரும்பூதமாயிருந்து ஆயர்கள் பார்த்திருக்க அங்கு பூசாரியுமாய் தின்றாயே அத்தனையும் சிலபூதமாயிருந்து தொட்டில் அரண்மனையில் சிறு பிள்ளையாய் கிடந்து
மட்டு பருமமுள்ள மாதர்மனை புகுந்து விளையாடி நீயும் வேறார்கள் அறியாமல் குளைவாய் மதலையனும் கூர்ந்த தொட்டிலே கிடந்து சிறுகுளவி போலே சிறிமீகளுவாய் பருவதங்களும் எடுப்பாய் பலன் போலே கிடப்பாய் உன் சூட்ச வேலை உரைக்க எளிதாமோ தன் சூட்சமெல்லாம் தான் உரைக்க கூடாது பல வேஷங்கொண்டு பார்முழுதும் சுற்றிடுவாய் குலவேஷம் நீரும் கொண்ட தோளில் அல்லவோ ஆரோடே சொல்லி அதட்டி விட வேண்டாமே பாரோடு உதித்து வந்த பாவையோடு சொல்லாது என்று மண்டை காட்டாய் இசைந்த மொழிதான் கேட்டு நன்று நன்று வெண்ணே நமக்கு இதுவே நியாயமுறை பெண்ணே உன் பேரில் பேராசை மெத்த உண்டு கண்ணே உன்னை இப்போ கலியாணம் செய்வதற்கு வேலை இது ஆகும் மெல்லியரே என்றுரைக்க மானதிய மங்கை மனதயர்ந்து வாய்குளறி தலையெழுத்து எனவே சத்தமுறையாடாமல் சிலை நூதலாள் சிலைதாள் நூலாள் சொல்லுரையாதிருந்தாய் இறந்த நினைவை ஏகமூர்த்தி அறிந்து பொருந்து மதியான பிரம்மாதி வேஷமதாய் வேஷமெடுத்து மேளத்தோனியுடனே வாசவரும் தேவர்களும் மலர் மாறிதுவிவர நேசனருளறிய தெய்வமடவாரறிய மாயபரனும் மகாவரிய நூல் முறையாய் வாசகுழலாளை மாலையிட்டாரம் மானை. இங்கே ரொம்ப அதாவது அந்த பார்வதியை சிறுவனம் செய்தாச்சு. அதுக்கப்புறம் அங்கே அந்த அடுத்தது மண்டை காட்டாள். நீங்கள் மண்டை காட்டாள் அம்மை அவர்களை திருமணம் செய்து கொள்னேன் அப்படின்னு சொல்வதற்கே ஒரு பெரிய தைரியம் வேணும். அது யாராலையுமே முடியாது. ஏன்னா அவள் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம். அது மட்டும் இல்லை, தெய்வம் இல்லை, சக்தி வாய்ந்தவள் அவள். ஏன்னா அவர் அங்கேயே பாருடன் உதித்து வந்த பாதை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தன்னாலே உதித்து வந்தவள் அவள். எப்படி தன்னாலே ஒருத்தர் அங்கேருந்து உதித்து வர முடியும் அப்படின்னா, அவள் அங்கே தவம் இருந்து கொண்டிருந்தாள், கொண்டிருந்திருப்பாள். அப்போ அவள் அங்கேயே அந்த ஜீவ சமாதியாக ஆகியிருப்பாள். அது அந்த காலத்திலால் அவள் அங்கேயே இருப்பதால் அவள் அந்த தன்னாலே பாரில் அந்த இடையர்கள் அந்த ஆடு மேய்ப்பவர்கள்லாம் போய் அங்கே விளையாடுவாங்க. அது காடாக இருந்த இடம் அந்த காலங்களில். அங்கே இடையர்கள் எல்லாம் போய் அந்த ஆடு மேய்த்து விளையாடி கொண்டு வருவார்கள். ஒரு நாள் அந்த கோயில் கட்டி விளையாடுவாங்க மணலில். ஆனால் சிறப்பு அந்த கோயிலை கலைக்காமல் போய் மறுநாள் கலைச்சி பார்க்கும்போது அது ரத்தமாக இருந்து அப்படியே வளர்ந்தார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருடன் உதித்து வந்த பாதை அப்படின்னு மண்டைக்காட்டமாக அகிலத்திரட்டமான ஒரு பெரிய ஒரு வார்த்தை கொடுத்துருக்குறாங்க. அப்போ அவள் எப்படிப்பட்டவள் அப்படின்னு சொல்லிங்கன்னா, மேவரசியான மெல்லியரை தான் நாமனந்தான் புரிவதற்கு கோலம் பூந்தனிய வேண்டும் என்று மதிப்பெரிய மாதை, மதிப்பெரியவள் அவள். அதை
மண்டைக்காட்டம்மன் வந்து என்னுடைய வாழ்க்கையில் நிறைய விளையாடி இருக்கிறேன். அதாவது நான் வந்து உண்மையில நிறைய நான் வந்து படித்தது வந்து மண்டைக்காட்டம்மன் அந்த தேவசம் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல தான் நான் படித்தேன். அப்போ நான் வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பருத்திவளைன்னு ஒரு சின்ன ஸ்கூலில் போய் இப்போ 1லேருந்து 5வது வரைக்கும் படித்தேன். 6வது வந்து இந்த மண்டைக்காடு ஹையர் செகண்டரி ஸ்கூலில் போய் சேரும்போது நடந்த நிகழ்வு. அப்போ தான் வந்து இந்த உலகத்திலேயே வந்து ஹிந்துக்களுக்கும் கிறிஸ்டின்ஸுக்கும் வந்து ஒரு பெரிய கலவரம் நடந்தது மண்டைக்காடு தான். அது நான் 6வது அப்போ தான் அந்த ஸ்கூலில் போய் படித்த அந்த வருஷம் முதல் ஆண்டு. அப்போ இது ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு நிகழ்வு வாழ்க்கையில். ஏன்னா அங்கே வந்து நான் படித்த அந்த 5 வருடங்கள் வந்து எனக்கு நிறைய அனுபவங்கள் அங்கே கிடைத்தது. ஏன்னா மண்டைக்காட்டம் இது எதற்காக இந்த அனுபவம் எனக்கு கிடைச்சதுன்னு எனக்கு இப்பவும் அது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்கும். ஆனால் நான் ஒரு நாள் கூட அங்கே எனக்கு தெரிஞ்ச காலத்திலிருந்து நான் போய் உள்ளாலே போயிட்டு வந்திருக்கிறேன். ஆனால் நான் வணங்கினது எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா நான் அதுக்கு முன்னாடியெல்லாம் போய் வணங்கியிருப்பேனா இருக்கு சின்ன வயசில் தெரியல. ஆனால் இது நான் கண்டிப்பாகவே சொல்லியே ஆகணும். ஏன்னா முக்கியம், ஏன்னா மண்டைக்காட்டம்மாவை வந்து திருமணம் செய்தேன் நான் அப்படின்னு ஐயா வைகுண்டர் சொல்லணும்னா அது ஒரு பெரிய ஒரு தவ வலிமையால் தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த மண்டைக்காட்டம்மை என்ற ஒரு சக்தியை நான் எனக்குள்ளாலே ஐக்கியப்படுத்தி விட்டேன். இன்று நீங்கள் அந்த மண்டைக்காட்டு அது அங்கே ஒரு தெய்வம் இருக்கின்றால் என்று நீங்கள் செல்ல வேண்டியதில்லை. நீங்கள் இங்கே தான் அந்த மண்டைக்காட்டம்மாவும் இருக்கின்றாள் அப்படின்ற சொல்வதற்காக தான் இங்கே ஐயா வைகுண்டர் இந்த மண்டைக்காட்டம்மை திருமணம் செய்திருக்கின்றார். இதை நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த விஷயத்தை சொல்லி ஆகணும். ஏன்னா 6வது வயதில் அங்கே அந்த கலவரம் நடந்துச்சு. நிறைய ஹிந்துக்கள் செத்தாங்க, அதே போல் கொஞ்சம் கிறிஸ்டின்ஸும் செத்தாங்க. அப்போ வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையாக பேசப்பட்டுச்சு. அந்த காலத்தில் நடந்த நிகழ்வு என்னென்னா அப்படின்னா, அதுலேருந்து ஒரு 3-4 மாதத்தில் வந்து ஒரு சிலை வந்து ஒரு கடல்லேருந்து வந்துட்டு இருந்துச்சு. ஒரு சிலை அது அங்கே இருக்குது. அது இப்போ இருக்குதா என்னமோ தெரியல. அப்போ வந்து திடீர்னு போய் அங்கே போய் அந்த மீனவர்களெல்லாம் தூக்கி பார்த்தாங்க. தூக்க முடியும்னா அங்கே மீன் பிடிக்கிறவங்க அனைவரும் கிறிஸ்டின் தான். அங்கே இருக்கிறவங்க எல்லாரும், அங்கே மேலே இருக்கிறவங்க எல்லாம் ஹிந்துஸ் அப்படி. அப்போ வந்து இவங்க இப்படி சொன்ன உடனே அவங்களால தூக்க முடியல. அது கரையில் வந்து கிடந்தது. இங்கேருந்து அந்த மண்டைக்காடு கோவிலேருந்து ஒரு குருக்கள் அங்கே போய் கையில் தூக்கிட்டு வந்து நாங்கள் பார்த்தோம். கண்ணால் பார்த்தது ஒன்று. 2வது இன்னொன்று என்னென்னா, அங்கேயே நாங்கள் படித்த ஸ்கூல் பக்கத்துல எல்லாம் அந்த தென்னை மரத்துல எல்லாம் தேங்காய் வெட்டுறதுக்கு வருஷத்துக்கு ஒருக்கா குத்தகை விடுவாங்க. அப்போ வந்து நான் கரெக்டாக நாங்கள் அந்த காலம்தான் நடந்தது. அந்த ஹிந்து கிறிஸ்டின் கலவரம் முடிஞ்சு அதுக்கப்புறம் நான் 7வது போகும்போது நடந்த விஷயம். அதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு நான் சொல்ல விரும்புகிறேன். முக்கியமான நிகழ்வு என்னென்னா, அந்த கலவரம் நடந்து முடிஞ்ச காலத்தில் அப்போ எனக்கு ஸ்கூல் லீவ் விட்டுருந்தாங்க. அப்போ நாங்கள் வந்து எங்கள் அந்த போலீஸ்காரங்க எல்லாம் எங்கள் ஸ்கூலில் தான் இருந்தனால லீவ் வைப்போம். அப்போ மண்டைக்காட்டு கொடையும் முடிஞ்சுது, அந்த திருவிழா முடிஞ்சு. நான் வந்து அந்த பருத்தி விழா அப்படின்ற இடத்துல வந்து நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து வந்து நாங்கள் பஸ் ஏற இடம் அங்கே தான். அங்கே நாங்கள் வந்து பஸ் ஏறது நிற்கும் போது அங்கே அந்த காரியாவில் அந்த ஊரெல்லாம் கிறிஸ்டின்ஸும், இங்கே அந்த ஊரெல்லாம் ஹிந்துஸ் அப்படி. அப்போ அங்கே ஒரு கிறிஸ்தவன ஒரு பையன், சின்ன பையன் தான் சொல்லுகின்றான், இங்கே அந்த அம்மாவை தூக்கி கடலில் போட்டாச்சுன்னா இந்த பிரச்சனை முடியும் அப்படின்னு. நம்ம இந்த பிரச்சனை வரும்போது சொல்ல அதே போல் அந்த பையன் பேசினான். அப்போ அருகில் நின்ற கிறிஸ்தவர்களே சிலர் என்ன சொன்னாங்க, அவங்களே அந்த ஊரில் உள்ளவங்களே, டே இப்படி சொல்லாத, ரொம்ப தப்புடா, சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அன்று சாயங்காலம் சரியாக ஒரு 4:30 மணிக்கு நான் மீண்டும் அந்த நாரூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நான் திருப்பி அங்கேருந்து எங்கள் அக்கா வீட்டு போய்ட்டு திருப்பி வரும்போது, அங்கே நான் பஸ் ஏற வரும்போது அதே பையன், அதே சிறுவன், நீங்கள் வேணால் அந்த ஊரில் போய் கேளுங்க, இப்பவும் சொல்லுவாங்க, அதே சிறுவன் அந்த குளச்சல் பஸ் அடியில் அந்த வீலுக்கு அடியில் இறந்து கிடந்தான். நான் கண்ணால் பார்த்தது. இதுக்கு பயப்படுத்துவதற்காக சொல்லவே இல்லை. ஏன்னா அவளை வந்து அவ்வளோ பெரிய மதிப்பெரியவள் அவள், அந்த மண்டைக்காட்டம்மா. அதே போல் அதுக்கு அடுத்தது ஒரு 6-7 மாதத்துக்கு அப்புறம் நடந்த நிகழ்வு இது. என்ன அப்படின்னா, அங்கே வந்து நாங்கள் எல்லாம் எங்களுக்கு அந்த ஸ்கூலெல்லாம் வந்து ஓட்டு பில்டிங் தான். அங்கே ஃபுல்லாக தென்னை மரங்கள் நிற்கும். அப்போ தென்னை மரத்தை எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அங்கே வந்து அந்த குத்தகைக்கு விடுவாங்க. வருஷத்துக்கு இருக்கா இல்லை 2 வருஷத்துக்கா தெரியல, குத்தகைக்கு விடுவாங்க. அப்போ வந்து ஒருத்தர் குத்தகை எடுத்திருந்தார். அப்போ அங்கே வந்து தேங்காய் வெட்டு வரும்போதெல்லாம் எங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டு நாங்கள் வெளியே நிற்போம். ஸ்கூல் லீவ் இல்லை, நாங்கள் வெளியே கொண்டு வந்து விடுவாங்க. ஏன்னா அதுதான் தேங்காய் வந்து இதெல்லாம் விழுந்துடக்கூடாதுன்னு. அப்போ நடந்த நிகழ்வு நான் கண் கூட பார்த்த நிகழ்வு. அங்கே வந்து நேராக தென்னை மரத்தில் ஒருத்தர் ஏறிட்டு இருக்கிறாரு. கீழே நின்றுட்டு அந்த குத்தகை எடுத்தார் சிலர், முதல் தேங்காய் வெட்டுறா, நீ மண்டைக்காட்டம்மைக்கு போடணும், நீ பார்த்து வெட்டு, கவனமாக வெட்டுன்னு சொல்கிறார். இவர் மேலே உட்காந்துன்னு சொல்கிறாரு, மண்டைக்காட்டம்மை 2 கொம்பான்னு கேட்டார். நீ பெரிய ஆளா, நீ பெரியவனா அப்படின்னுலாம் சொல்லுவாங்க இல்லை. அதே போல் அங்கே அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பேச்சு அப்படி. அவன் அந்த மண்டைக்காட்டம்மா 2 கொம்பு உள்ளவளா, அவளுக்கு 2 கொம்பு முளைச்சிருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. அந்த மரத்திலிருந்து எனக்கு தெரிந்து ஒரு
என்னுடைய நண்பர்களை நான் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு டைம் கூட்டு போகும்போது கூட ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி நினைக்கிறேன். அது வரைக்குமே அந்த தென்னை மரத்தில் வந்து காய்க்கின்ற அத்தனை தேங்காய், அந்த மரம் இப்போ இருக்குதான்னு தெரியல, அத்தனை தேங்காயிலையுமே 2 கொம்பு இருக்கும் மேலே, எல்லா தேங்காயிலையுமே. இதெல்லாம் வந்து சத்தியமான வார்த்தை, நம்ம உண்மை பொய்யே சொல்ல. நீங்கள் அங்கே வேணா போய் கேளுங்க, இது நடந்த உண்மை. அப்போ வந்து அதனால் அந்த பல முறை நாங்கள் அப்போல்லாம் வருஷம் இப்போ சும்மா அந்த திருவிழா டைமில் சரி பயங்கர கூட்டமாக இருக்குமே போகலான்னு இப்போல்லாம் போகிறதே இல்லை, ஏன்னா நேரம் கிடைக்கல, அப்படியே போயிடுச்சு. அப்போ வந்து அந்த ஒவ்வொரு தேங்காயில் எத்தனை தேங்காய் இருக்குன்றதோ அத்தனை தேங்காயில் அந்த மரத்தில் மட்டும் 2 கொம்பு இருக்கும். இது வந்து இதெல்லாம் நம்ம அதிசயம், அதை வந்து இதெல்லாம் நிகழும். இதெல்லாம் வந்து அவருடைய சக்திகள் இருக்குன்னு அவங்க அங்கே தவமி ஏற்றின வரலவர். அங்கே வந்து எப்பொழுதெல்லாம் அங்கே அந்த பயங்கரமான சூறாவளி எல்லாம் வரும், பயங்கரமாக காற்று வரும். அப்போ வந்து திடீர்னு அந்த காற்று வந்து வந்த ஸ்பீடில் அடங்கிடும். உடனே சொல்லுவாங்க, பண்டையாட்டமாக இருக்கிறதுனால நமக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு நம்மளோட பெரியவர்கள்லாம் நாங்கள் சொல்கிறத பல முறை கேட்டிருக்கிறோம். அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த அந்த ஒரு, அதாவது அந்த அப்படி உள்ள ஒரு 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 அம்மாவை ஐயா வைகுண்டர் நான் எனக்குள்ளாலே திருமணம் செய்து அவளை ஐக்கியப்படுத்துகின்றேன் அப்படின்னு சொல்லுகின்றார். அதே போல் நாமளும் அந்த அம்மாவை என்ன செய்ய வேண்டும்? அந்த அம்மாவும் என்னுடைய சக்தியாகத்தான் இருக்கின்றார், எனக்கு விளக்குள்ளால தான் இருக்கின்றார். இந்த அண்டமத்தில் இருக்கின்ற அனைத்தும் எனக்குள்ளால தான் இருக்கின்றார்கள், அனைத்து தெய்வங்களும் எனக்குள்ளால தான் இருக்கின்ற அந்த எண்ணத்தை நாம் கொண்டு வர வேண்டும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நீங்கள் உடனே ஐயோ மண்டையாட்டம் அங்கே போய் உடனே அங்கே போய் அப்படி இல்லை, அந்த எண்ணம் நமக்கு கண்டிப்பாக வேண்டும். இதே ஐயா வைகுண்டர் ஆணித்தரமாக சொல்லுகின்றார். அதான் சொல்லுகின்றார், முதல்லையே மதிப்பெரிய மாதைன்னே சொல்லிட்டான். மதிப்பெரியவள் அவள், மதியனா அறிவு கூர்மையானவள். அவள் ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த காட்டி தருவாள். அங்கே வந்து நீங்கள் இப்போ சொல்லுவீங்க, ஐயோ அங்கெல்லாம் இது உண்மையிலே அந்த அங்கே நடக்கின்ற விஷயம்லாம் ரொம்ப தப்பு. அது அந்த இது அது நான்வெஜிடேரியன்லாம் சமைப்பாங்க, அதெல்லாம் வேறு, அதெல்லாம் விட்டுருங்க, நாங்கள் அதெல்லாம் சொல்லவே வரல. ஏன்னா வந்து அங்கே நடப்பது என்ன அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய இருக்குது. இது ஏன் அப்படின்னு நான் இதுக்காக சொல்கிறேன்னா, அப்படிப்பட்ட ஒருவரை நான் வந்து பெண்ணாக சென்று அழைத்து வந்து அவர்களை நான் இகனை திருமணம் செய்கின்றேன் என்ற அந்த ஐயாவின் அந்த மன உறுதி, அந்த ஐயாவின் அந்த தவம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். நீங்கள் இதை வந்து நல்ல ஞாபகம் வச்சுங்க, ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இது வந்து நம்ம சும்மா அப்படின்னெல்லாம் நம்ம ஒரு விஷயம்லாம் சொல்லவே கூடாது. அவங்கள பற்றியெல்லாம் சும்மா சொல்கிறதுக்கே ஒரு பெரிய தைரியம் வேணும். அதுக்கு வந்து ஒரு பெரிய தவம் வேண்டும். அந்த அன்னையை அழைத்து வந்து என்ன செய்கிறார்? பிரம்மாவாக வடிவெடுத்து அவள் என்ன செய்கின்றாள்? பிரம்மாவாகத்தான் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கின்றார். சரஸ்வதியாக, அறிவுக்கு அதிபதி அவள் சொல்லி தருகின்றாள் அறிவு. நீ வந்து ஏதோ வந்து அந்த பையன் வந்து இதுக்கு இப்போ ஒரு ஹிந்துவா பிறந்திருப்பான், வந்து அவன் பெரிய இதாக இருந்திருப்பான், அது வேற. ஆனால் என்னன்னா அன்று வந்து அவன் செய்தது தவறு. அங்கு நின்றவங்களுக்கு அது ஒரு பாடமாக அவள் காமிக்கின்றாள். அதான் உண்மை. அந்த ஊருக்கும் ஒரு பாடம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இது அந்த அது பிறன அந்த கிறிஸ்துமஸுக்கெல்லாம் பயங்கரமாக அங்கே பயங்கர டெக்கரேஷன் எல்லாம் இருக்கும். ஆனால் அந்த அம்மன் நம்ம மண்டைக்காட்டம்மன் கோயிலுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் தான் இருக்குது. அதுக்கு அந்த எல்கையை விட்டு அந்த பக்கம் போக மாட்டாங்க. கொஞ்சம் பயம்தான் இன்னமும் எல்லாருக்குமே. ஏன்னா அவளை வந்து நீங்கள் சீண்டவே கூடாது. அவள் அமைதியாக அவள் தவமையேற்றி கொண்டிருக்கின்றாள், அவ்வளோதான். அவர் அங்கே தவமையேற்றி கொண்டிருக்கின்றார். அப்போ வந்து இந்த விஷயம் எல்லாருமே, நீங்கள் இந்த இதில் இல்லை, எல்லாருமே அப்படிதான். எந்த கோயிலுக்கு போனாலும் நீங்கள் அவர்களை இலக்காரமாக சொல்லவே செய்யாதுங்க, யாராக இருந்தாலும். நீங்கள் செய்கிறதெல்லாம் தப்பு. நீங்கள் இது தீச்சட்டி எடுத்து ஆடுறது இதெல்லாம் ரொம்ப தப்பு. தீ மிதிக்கிறதெல்லாம் தப்பு. 2 கை எடுத்து கும்பிட்றதெல்லாம் அவர்கள் அங்கே தவமையேற்றுகின்றார்கள், அவ்வளோதான். நாமமும் தவமையேற்ற வேண்டும். அந்த ஒரு தத்துவம் தான் இதெல்லாம், வேற ஒன்றுமே இல்லை. தவத்தை பற்றி மட்டும்தான் நாம் சிந்தனை செய்யணும். அதான் தவ வலிமை அப்படின்றது. இதே வந்து இந்த சக்தியும் அந்த மண்டைக்காட்டு அம்மா அப்படிங்கிற அந்த மண்டைக்காட்டாலும் அந்த சக்தியும் எனக்குள்ளாலே ஐக்கியமாகிவிட்டாள். நான் யாரவே கும்பிடுறது? யாரவே கடவுளந்து கும்பிடுறது? எல்லா சக்தியும் நமக்குள்ளாலே கொண்டு வந்து விட்டால் நாம் யாரை கடவுளந்து வணங்குவது? இதைத்தான் இங்கே ஐயா வைகுண்டர் அற்புதமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அடுத்து என்ன சொல்றாருன்னு பார்ப்போம்.